ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இது தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் அவங்களோட மொபைல் நம்பர், என்ன ஊர் சேர்ந்தவங்க எல்லாமே. இதுலேருந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எப்போ வேணாலும் எந்த ஒரு விவசாயத்தோட விதை செடி அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கிடைக்கும். கொரியர் போட்டு விடுவாங்க வீட்டுக்கே உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே கீரை வகைகள். சிவப்பு தண்டு கீரை, அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுகீரை, இதெல்லாம் ரொம்பவே நல்லது கீரை வகைகள். அடுத்தது அகத்திக்கீரை, ரொம்ப நல்லது கீரை வகைகளாக. இரும்பு சத்து, நிறைய சத்துக்கள் இருக்குது. ஜாம் புளிச்சை, நானும் இதில் கீரை வாங்கியிருக்கேன். ஒரு 3 டைப்பான கீரை வாங்கியிருக்கேன் விதைகள். அடுத்தது சிவப்பை வெண்டை, பச்சை வெண்டை, வெண்டைக்காய் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது பாருங்கள். அடுத்தது சிவப்பு காட்டு தக்காளி, அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை தொப்பி கத்திரிக்காய், மணப்பாறை கத்திரி, இதெல்லாமே கத்திரி வகைகள். கத்திரி வகைகள் எத்தனை டைப் இருக்குன்னு. ஏந்தல் கத்திரி, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம் டொமேட்டோ, சிவப்பு கொடி தக்காளி, கருஞ்சிவப்பு கொடி தக்காளி, குண்டு தக்காளி. அதுபோல் பார்த்திங்கன்னா தக்காளிகளே நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போய் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் அம்மா அப்பா வாங்கி வச்ச தக்காளியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது சமையலில் போகிறது. தக்காளி பொறுத்த வரைக்கும் ஒரு டைப் தான் மட்டும் தான் தெரியும். தக்காளிலாம் அவ்வளோதான் தெரியும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, தக்காளி மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 வகையிலேருந்து 30 வகையான தக்காளிகள் இங்கே விதைகள் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இதே பாருங்கள், இது எல்லாமே தக்காளியோட விதைகள் தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னடா இது தக்காளியில் மட்டும் இவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இப்படி விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே எந்த பருவத்தில் எந்த தக்காளி இல்லை எந்த கீரை விதைகள் விதைச்சா எந்த பருவத்தில் விதைக்கணும், அதுக்கு எவ்வளோ நாள் சாகுபடி, இது எல்லாமே அங்கே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னால் அவங்கக்கிட்ட கேட்டு பாதி பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் அவங்கள டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஃபங்க்ஷன் நடந்ததுனால ஸ்பீக்கர் மைக் எல்லாமே சவுண்டு கேட்டுருந்தனால நான் செப்பரேட்டாக தனியாக மைக் எடுத்துகிட்டு போகல வீடியோ ரெக்கார்டுக்காக. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள், மிளகா எத்தனை டைப்பாக மிளகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிலத்துலையும் மிளகாலாம் விளைச்சிருந்தோம். பட் நமக்கு எல்லாம் ஒரு 4-5 டைப் தான் தெரியும் மிளகா. இங்கேயும் மிளகாயும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பாக மிளகா இருக்குது. எவ்வளோ வகையான, இதெல்லாம் சோளம், வெள்ளை மக்காச்சோளம், அதுமாரி மஞ்சள் பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தது தான். என்னோடய சொந்த ஊரும் ஒரு கிராமம் தான். பட் ஆனால் எனக்கே பாதி விஷயந்தான் தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ஒரு திருவிழாவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ விவசாயத்தில் எல்லா கீரை வகைகள், காய்கறி வகைகளில் இவ்வளோ வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாட்டில் சொரக்காய், இதை நம்ம நிலத்தில் விதைச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா எந்த பருவத்துக்கு இதணும்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் போயிட்டு இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது சோளம், எத்தனை டைப்பான சோளம் இருக்குது பாருங்கள். எல்லாமே கலர் கலராக ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா கர்லாக்கட்டை, வுட்டன் கிளப், எத்தனை விதமான கர்லாக்கட்டைங்க இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் காட்சி மாரி வச்சுருந்து அங்கே இருந்த ஆசாரி அதை செஞ்சும் காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் அங்கே அதை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தாங்க. இது சேல் கூட பண்ணுறாங்க கர்லாக்கட்டையை. நம்மளோட பாரம்பரியமான ஒரு உடல் பயிற்சியோட சம்மந்தப்பட்டது இது. எவ்வளோ வகையாக இருக்குது பாருங்கள் கர்லாக்கட்டை. பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், தமிழ் படத்தெல்லாம் இதை தான் அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க. இவர் தான் அந்த குரு. கர்லாக்கட்டை எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி நம்ம உடல் அமைப்பு எப்படி பயிற்சி பண்ணி உடல் அமைப்பை எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதெல்லாம் இதேமாதிரி திருவிழா அந்தமாரி போன இடங்கள் மட்டும்தான் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் ஏன்னா இப்போல்லாம் எங்கேயும் இந்த கர்லாக்கட்டைன்றது எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ தான் எல்லாமே ஜிம்முக்கு போகிறது அப்படின்னு எல்லாமே நிறையா காலம் மாறிடுச்சு. இதுமாரி திருவிழா போகிறப்ப கிராமத்து சைடில் இதெல்லாமே இன்னும் அழியாமல் அவங்க பாரம்பரியமாக பார்த்துட்ருக்காங்க. இது போன இடத்துல தான் நம்ம பார்த்து ரொம்ப ரேராக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கர்லாக்கட்டையை நேரில் பார்த்துருக்கேன். எனக்கு இதுவும் புது அனுபவம் தான், எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஒரு பெண்கள் கூட உடல் பயிற்சி செய்கிறாங்க. ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். சின்ன பசங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பயன்படுத்துகிறதும் நிறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம உடல் பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. மாற்றி பண்ணிட்டா நரம்பு ஏகப்பட்டது நம்ம உடம்பில் பாதிக்கக்கூடிய நிலமை கூட வருமா. ஸோ அதனால் இதை பண்ணும்போது ஒரு ஆசிரியர்கிட்ட முழுமையாக கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நல்லபடியாக அதை பண்ணணும். ஓகேவா? நீங்கள்
ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து என்னென்னன்னு தெரியல. பூ வகை, சேரான் அப்படின்னு சொல்லிட்டு இதில நெறையா வந்து அது விதைங்களா? இல்ல அது என்னன்னு தெரியல பார்க்குறதுக்கு எனக்கும். நானும் யார்கிட்டயாச்சும் இருந்தா தெரிஞ்சு கேட்டுக்கலாம் பார்த்தா, அந்த இடத்துல யாருமே இல்ல. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெறும் டேபிள்ல மட்டும் இது எல்லாமே கண்காட்சிக்காக அடுக்கியிருந்தது. உதயம், சில்வர், பரப்பை, ஆயா, நமை பேரே பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. அந்த காலத்தோட பேருன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே. சிலது வந்து புரிஞ்சுது. மஞ்சள் அரளி இந்த போல் பொருட்கள் நான் வந்து பார்த்துருக்கேன், பயன்படுத்தியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதில் வந்து பாதிக்கிட்ட வேப்பிலை இந்தமாரி மரத்தோட பட்டைலாம் இருக்குல்ல, அதோட பட்டை, அதோட இது எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுருந்தாங்க. பேரே பாருங்கள், கடுக்காய், பூஞ்சான். ஸோ சப்போஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலயமா நானும் கற்றுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களும் தெரியாதவங்களும் இதை வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். வெல்வெல், இயல் வகை, காட்டு வகை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். காட்டு வகை இதெல்லாமே நம்ம நிலத்துலையும் இருக்குது. எவ்வளோ வகை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெல் வகையானது. நெல் வகையும் வந்து நேரில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவ்வளோ டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நெல் வகைகளே ஏகப்பட்டது இருப்பாங்க. இதில் வந்து இப்போ வந்து சிலது வந்து அழிஞ்சிருச்சு. அந்த காலத்தில் வந்து நம்ம நிறைய நெல் வகைகள் இருந்தது. நம்ம எண்ணிக்கையால் சொல்லவே முடியாது, அவ்வளோ வகைகள் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ பாதி தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறதையும் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணுன்றதுக்காக இது போல் விவசாயிகள் வந்து சேகரித்து அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாவட்டங்களில் போய் திருவிழா மாரி நடத்தி மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதன் மூலிமா விவசாயத்தை வந்து நம்ம வந்து மேம்படுத்தி பெருசாக்கி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களும் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெல் வகைகள் தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். மைசூர் மல்லி இதெல்லாமே அரிசியோட பேர் தான். சின்னார், அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கள்ளிமடையான், அடுத்தது நொறுங்கன், ஏகப்பட்டது இருக்குது. சிலது வந்து நேம் வந்து ஜூம் பண்ண சரியாக முடியல. இது வந்து கவுனின்னு இது ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு சம்பா, மைசூர் சம்பா, சீரக சம்பா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இப்போ இருக்குது. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குற ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். இது போல் வந்து நிறையா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போக முடியுமோ எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே மரக்கன்றுகள். இதெல்லாமே வந்து ஜாக் ஃப்ரூட் பிளான்ட்ஸ், பலாப்பழம் கன்றுகள். இது வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எல்லாமே ஒரு 3 டைப்பான பலாக்கன்றுகள் வந்து அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே நம்ம நிலத்துலேயும் வந்து நிறைய பலாக்கன்றுகள். இடத்துலேருந்து வடகு போனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான நம்ம ஊர் சார்ந்த நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து உண்மையாக பொய்யான்றதை தாண்டி அது நம்ம ஒரு சமூகத்தில் அந்த பறவையை பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம், அதை பார்க்கறதுக்கான ஒரு ஆவலை வந்து தூண்டுறதாக தான் நான் கருதுகிறேன். அது ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம வந்து பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஒரு பறவை உங்களுக்காக. இப்போ வெளிநாட்டுல இருந்து வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து வேவக்கொல்லைக்கு சிரஞ்சீவி வீட்டுக்கு தான் வரணும்லாம் அது தேடி வர்றது கிடையாது. அது வந்து வின்டர் மைக்ரண்ட், அதாவது பேசேஜ் மைக்ரண்ட். போற வழியில அது வேவக்கொல்லையில இறங்கி இன்னும் தெக்க போயிட்டே இருக்கும். அது பேர் பேசேஜ் மைக்ரண்ட்னு. அதனால வேவக்கொல்ல வந்து தங்கி திரும்ப ரஷ்யாவுக்கு போகும். ரஷ்யாவிலேருந்து வேவக்கொல்லைக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது போற போக்கில் கன்னியாகுமரி, இலங்கைக்கு போகும். போற வழியில வந்துட்டு ஒரு நாள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். பறவைகள்லாம் என்ன, அது பறந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பறவை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நான் தோப்புல இந்த கார்காலத்தில் காரக்கோட்டை பறிக்க போவோம்ல, ஸோ அந்த சமயத்தில் நான் கேமரா எடுத்துட்டு போயிருந்தப்போ தோப்புல முந்திரி தோப்புல ஒரு கண்ணுலேருந்து முந்திரி கண்ணுலேருந்து இன்னொரு கண்ணுக்கு ஒரு பறவை ஆரஞ்சு கலரில் பறிச்சுட்டே இருந்துச்சு. இது என்ன, நான் போய் கிட்ட உளுந்து பிறண்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது பேர் ஆரஞ்சு ஹெட்டட் த்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு ஹெட்டட் த்ரெஷ் அப்படின்ட்டு. இது வரிக்குருவி இல்லை பூங்குருவி அப்படின்னு வந்து தமிழில் ஒரு அழகான பேர் இருக்கு. இது வந்து இமயமலை பகுதியில் இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது. இது அப்படியே தெற்க போய் திரும்ப கேரளா வழியாக திரும்ப இமயமலைக்கு போயிடும்.
எப்போ நமக்கு வந்து குளிர்காலம் இருக்கும் போது அதுக்கு வந்து வசந்த காலம். ஏன்னா இமயமலையில் குளிர் தாங்க முடியாது இல்லையா, சைபீரியாவில் குளிர் தாங்க முடியாது இல்லையா, அதனால இந்த வழியாக போகும். ஸோ இப்போ இவ்வளோ பறவைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது. மொத்தம் 14 பறவைகள் வெளிநாட்டிலேருந்தையும் இல்லை வெளியூர்ல இருந்தும் நம்ம ஊர் பக்கம் நம்மளை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து கடைசியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊரை சுற்றி நமக்கான ஒரு வாழ்விடம் இருக்கு. இங்கே வந்து பலாப்பழம் திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா போட்டிலாம் இருந்தது, பலாப்பழம் சாப்பிட்ற போட்டிலாம் இருந்தது. பட் ஆனால் நமக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்மளால் அதிக நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வந்து நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியான நெல் வகைகள். நமக்கு தெரிஞ்சதே வந்து நான் கொஞ்சம் வகை தான் தெரியும், அது கூட தெரியாது சில பேருக்கு, நமக்கும் எனக்கும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ பாரம்பரியமான என்னென்ன நெல் வகைகள் இருக்கோ, அப்புறமேட்டு கீரை வகைகள், தக்காளியில் இன்னும் இருக்கிற வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறமேட்டு எல்லா விவசாயியோட பொருளும் பாரம்பரியாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இருந்தது. பழம்பொருளான எல்லாமே இருந்தது. கைவினை பொருள் செஞ்சது எல்லாமே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு கூட வந்து பலாப்பழம் சாப்பிட்ற போட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் அதில் போய் பங்கேற்கலாம் பார்த்தா முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்தாச்சு. நானும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், அந்த அளவுக்கு வாங்கலை. பட் ஆனால் வந்து எனக்கு கீரை வகைகள் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து ஒரு 3 கீரை வகைகள் வாங்கினேன். சிறுகீரை வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கினேன். அப்புறம் புளிச்சக்கீரை. எனக்கு கீரை வகை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வந்து கீரை வந்து விதையை மட்டும் வாங்கிக்கிட்டேன். இன்னும் நிறைய இருந்தது, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, யூடியூபர்ஸும் நிறைய பேர் வந்துருந்தாங்க, நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட்டு வருஷம். அதுவும் இல்லாமல் நான் எங்கேயுமே இந்த மாதிரி போனதில்லை. விவசாய திருவிழாவுக்கு, பலாப்பழம் திருவிழாவுக்கு இந்த மாதிரி நான் எங்கேயும் போனதில்லை. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக போவேன். அடுத்த வருஷம் வந்து இதை விட ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த தடவை ஒர்க் இருந்தாலும் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, சும்மா நார்மலாக வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அடுத்த வருஷம் பலாப்பழம் திருவிழாவுக்கு போகும்போது ஃபுல்லாக வந்து 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ப்ராப்பராக வீடியோ எடுத்து அங்கே இருக்கிறவங்ககிட்டே விதைகள் விற்கிறாங்கல்ல, அவங்க இருக்கிறவங்ககிட்டே விவசாயிகிட்டே இது வந்து எப்படி விளைய வைக்கிறது, எப்படி வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அது மூலமா எவ்வளோ பயன் கிடைக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே அவங்ககிட்டே வந்து நேரடியாக அங்கேயே தெரிஞ்சு கேட்டுக்கு போகிறோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த திருவிழாவுக்கும் நம்ம இதேமாரி போகிறோம். பார்த்தீங்கன்னா பலாப்பழமும் பார்த்துருப்பீங்க வீடியோக்கு முன்னாடி, ஒரு பலாப்பழமும் எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு. நானே என்னோட நிலத்துலேயே வந்து பலாப்பழம் இருக்குது, நானும் வந்து அந்த சைஸ்லாம் அந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. இப்போ நான் கடைசி சைஸே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பலாப்பழமே 56 கிலோ சைஸு. அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துதான், கிட்டத்தட்ட வந்து 75 கிலோ பலாப்பழம் இருந்துதான். அதை ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, போலீஸ்காரர் யாரோ சொல்லிட்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாம் பெரிய பெரிய பலாப்பழம் இருந்தது. மொத்தமே வந்து விவசாயத்துக்கான ஒரு திருவிழானா அது கண்டிப்பாக சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து யாராச்சும் உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் எப்போ திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், லொக்கேஷனும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது போல் வந்து எங்கேயாவது விவசாயிகள் பற்றி இல்லை விவசாயிகள் வந்து பயன்படுற மாரி எங்கேயாச்சும் திருவிழா வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கண்டிப்பாக போயிட்டு ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். டைம் கிடைக்கலாலும் இதுக்காக கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நானே இப்போ வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ வந்து நெல் வகைகள் இவ்வளோ தூரம் இருக்கா. தக்காளி நார்மலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு தக்காளி ஒன்று தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் தக்காளியிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வகையான தக்காளி வந்து விதைகள் வச்சுருந்தாங்க, அவ்வளோ தக்காளி இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சோளக்கருதுலேயே வந்து கலரான சோளக்கருது, அது ஒரு 5 வகையான சோளக்கருது இருந்தது. அது போல் ஏகப்பட்ட வந்து விவசாயத்தில் வந்து என்னென்ன இருக்கோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து இது போல் எங்கேயாவது வந்து திருவிழா நடந்ததாலும் சரி, இல்லை பொருள் காட்சி அந்த மாதிரி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்து நம்மளோட தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்க, என்னென்ன வகைகள் அரிசி, என்னென்ன வகைகள் தானியங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் அந்த தப்பை வந்து திருத்திக்க பார்க்குறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.